அடியேலே இளங்குயிலே மேடை அவன் கொடுத்தார் நான் பாடல் பாடுகிறேன். நிறைய அவமானங்கள் நான் பார்த்துருக்கேன். ஆனா அதை வந்து நான் யார்கிட்டயுமே இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஃபேமிலி கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி ஒரு விஷயம். 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னன்னா ஒரு நிகழ்ச்சிக்காக என்னை வேற ஒரு சிங்கர் ஒரு அண்ணா கூட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த டீமோட ஓனர் ஒருத்தவங்க சொல்றாங்க, ஏய் இதெல்லாம் என்ன பாடுது, எதுக்கு நீ இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த? அதுக்கு திண்டுக்கல்ல ஒரு பொண்ணு இருக்கும், நத்தத்துல ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தேன்னா அது ஆளும் பார்க்க அழகா இருக்கும், நல்லா இருக்கும், நீ இதை கூட்டு வந்து நின்று பா என் கச்சேரியே கெடுத்துருச்சு அப்படி இப்படின்னு ஏன் முன்னாடியே சொல்லிட்டாங்க. நானும் இருக்கேன், எங்க அப்பாவும் இருக்காங்க. கண்ணெல்லாம் கலங்கி இல்லை பாடுவாங்க. சரி இப்படி பார்த்துட்டே உட்காந்து நமக்கு எப்போ பாட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டே உட்காந்து கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில ஸ்டேஜ்லலாம் பாடாமல் திருப்பி கீழே வந்ததெல்லாம் உண்டு. அப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேம் சொல்றாங்க, நிகழ்ச்சி போனா உங்க பிள்ளைய அப்படியே கூட்டு போங்க, எதுக்கு அப்படியே படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு, இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. எனக்கு என்னன்னா எங்க அப்பா போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட கேட்பாங்களா, அப்போ என்னன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பாட சொல்லுவோம் அப்படி சொல்லுவாங்க. அப்போது அது எனக்கு பார்க்க நிஜமாவே கஷ்டமா இருக்கும். எல்லாரும் நினைப்பாங்க இந்த பொண்ணு வந்துட்டு அசால்ட்டா லக்கு வந்துருச்சு, அதுவா சும்மா பாடிச்சு வந்துருச்சு நினைப்பாங்க. 4 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு எனக்கு இது வரைக்கும். ரத்தத்தோட போயெல்லாம் பாடினது உண்டு. ஒவ்வொரு ஊர்லயும் ஏதாவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த பிள்ளையா ஏதாவது ஒரு ஏழ்ரை இருக்கணும்பா, அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. நான் அவங்களுக்குலாம் ஒரே ஒரு ரிப்ளை தான். என்ன அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா, அண்ணே அப்படியா, சரிங்கண்ணே, என்ன சொன்னாலுமே அண்ணே சரிங்கண்ணே, எதுவா இருந்தாலுமே சிரிச்சுட்டே நான் மூவ் ஆன் பண்ணி போயிருவேன். அந்த பீச்சு பக்கம் கூடுதுங்க கூட்டம், புது வருஷத்துக்கு போடுதுங்க ஆட்டம். அந்த பீச்சு பக்கம் கூடுதுங்க கூட்டம், இப்ப நம்ம சேனல்ல போடுதுங்க ஆட்டம். ஃபுல்லான் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். தான் ரவீனா. இரடியர் கணக்கில் நம்மளோட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே வந்து இவங்களோட பாட்டை கேட்டால் பிடிக்காது அப்படின்னு சொல்லவே மாட்டேங்க. அவங்க பாட ஆரம்பித்தாலே நீங்கள் ஆட ஆரம்பிச்சிருங்க. அப்படிப்பட்ட ஒரு சிங்கர் தான் நம்ம கூட இருக்காங்க. யாயஸ் நம்ம கூட இருக்கக்கூடிய தேவக்கோட்டை அபிராமி தான் இருக்காங்க. நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அபி வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, க்யூட்டாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க. சூப்பர். அபி, நான் வந்து உங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணியிருப்பேனா. ஒரு இன்டர்வியூக்காக மேடமை பிடிக்க முடியல சாமி அப்படின்ற மாதிரி. ஸோ அபி நம்ம நேர்களுக்காக வந்து இன்டர்வியூ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு நேர்காணல் எடுத்திருந்தேன். ஃபுல்லுமே பக்தி டிவோஷனலாக போயிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம நேர்களுக்காக ஒரு உற்சாகமாக ஒரு சாங்கை எடுத்துட்டு, ஏன்னா அபி எங்கே ஃபேமஸ் ஆனாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். மன்னார்குடி பாட்டு ஒரிஜினல் வேர்ஷனோட இது நல்லா இருக்கே அப்படின்னு யோசிக்க வச்ச ஒரு சாங் இல்லையா. ஸோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு தொடர்ந்து பேசலாம். 12 மணி ஆயிருச்சு, கண்ணு 2 முழிச்சிருச்சு, 10 கிலோ கேட்க வட்ட பிள்ளைங்க எல்லாம் கூடிருச்சு, சட்டி மேலம் பரல வீடு, டவுசர் மேல வெடிக்க வீடு, கானா பாட்டு பாடிக்கிட்டு நைட்டு ஃபுல்லா சுத்திக்கிட்டு, வானத்துல ஜொலிக்க சென்னை சிட்டி கலகலக்க, கஷ்டம் வந்தா முறந்தல்லு ஹாப்பி நியூ இயர் கத்தி சொல்லு, அட வெட்டுங்கடா கேக்கு இது ஹாப்பி நியூ இயர் சாங்கு, சின்ன பாட்டி வச்சு கொண்டாடுது ஊரை சுத்துங்க, அந்த பீச்சு பக்கம் கூடுதுங்க கூட்டம், புது வருஷத்துக்கு போடுதுங்க ஆட்டம். அந்த பீச்சு பக்கம் கூடுதுங்க கூட்டம், இப்ப நம்ம சேனல்ல போடுதுங்க ஆட்டம். யார் சாமி நீ வந்துருதுன்னா சேனல் பக்கமா வந்துட்டு இருக்கீங்க. நீங்க மன்னார்குடி பக்கம் போய் கடைசியில் சென்னையில் வந்து நின்றுட்டு இருக்கு, நம்ம சேனலில் வந்து நின்றுட்டு இருக்கு. ஸோ ஹாப்பி ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதில்ல. ஸோ நிறைய விஷயங்கள் முன்னாடியே ஷேர் பண்ணீங்க. ஸோ அபி, ஃபஸ்ட்டு வந்து அபியை பற்றி இது வரைக்கும் எந்த மீடியாலையும் போய் சொன்னதில்லை, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணதில்லை அப்படின்னு அபிக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? எனக்குள்ள விஷயம்னா நிறைய அவமானங்கள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதை வந்து நான் யார்கிட்டேயுமே இது வரைக்கும் சொன்னதே இல்லை. அது மாதிரி எக்ஸ்பெஷலி எங்கள் ஃபேமிலி கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி ஒரு விஷயம் அந்த அப்படின்னா இதுதான். சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான். ஆனால் என்னை பார்க்கும்போது தெரியவே தெரியாது. உனக்கு என்னப்பா ஜாலியாக இருப்பா, எது ஜாலியாக இருக்கேன் ஒரு பக்கம் ஏதாவது சொல்லிட்டு சரி அப்படின்னு. அபி ரொம்ப ஹர்ட் பண்ண விஷயம் நான் ரொம்ப ஹெல்ப் பண்ண விஷயம்னா, சின்ன வயசில் ஒரு 10th படிச்சுட்டு இருந்தேன். இது நான் எங்கேயுமே சொல்லலை, இங்கே தான் சொல்கிறேன். 10th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னென்னா ஒரு நிகழ்ச்சிக்காக என்னை வேற ஒரு சிங்கர் ஒரு அண்ணா கூட்டு போயிருக்காங்க.
அப்போது அந்த டீமோட ஓனர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஏய் இதெல்லாம் என்ன பாடுது, எதுக்கு நீ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்த, அதுக்கு திண்டுக்கல்ல ஒரு பொண்ணு இருக்கும், நத்தத்தில் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா அது ஆளும் பார்க்க அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும், நீ இதை கூப்பிட்டு வந்து நின்று என் கச்சேரியே கெடுத்துருச்சு அப்படி இப்படின்னு ஏன் முன்னாடியே சொல்லிட்டாங்க. நானும் இருக்கேன், எங்கள் அப்பாவும் இருக்காங்க, 2 பேரும் இருக்கோம். 2 பேரும் முன்னாடியுமே இப்படி சொல்லிட்டாங்க அந்த அண்ணே. எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஆகா, அது எங்களால் அவர் வேறு திட்டு வாங்கிட்டு வந்தார். ஓகே. அது அந்த விஷயம் வந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். அவர் அதுக்கப்புறம் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அவர் அதுக்கப்புறம் அடுத்த 2 வருஷத்துலயே கெஸ்டா போய் அவங்க டீம்ல நின்னேன். வாவ் சூப்பர். இதுதான் உண்மையாவே வளர்ச்சி அப்படின்றது. அப்ப என்ன சொன்னாங்க? அப்போது அவர் கூப்பிடும்போது அண்ணே வந்துடுறேனே அப்படின்னு போயிட்டேன். அங்க போனோன்னே ஓகே நீங்க தானே நீ சொன்னீங்க அது மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு பாட்டு பாடிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? என்ன சொல்ல போறாரு, சரிம்மா விடுமா அப்படின்னு சொல்லி அவர் ஆனால் அதை வந்து காட்டிக்கவே இல்லை. அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே இருந்தார். ஏன்னா ஒரு இடத்துல அவமானம் நடக்குதுன்னா அது கண்டிப்பா நம்மளை தான் அதிகமாக பாதிக்கும். அது என்னன்னா பாடுறீங்கள தாண்டி இது என்ன ஸ்டேஜுக்கு என்ன பார்க்க நல்லாவா இருக்கு அந்த மாதிரி நம்ம மாதிரி சொல்லவும்னா அது ரொம்ப கஷ்டமாயிருச்சு. கண்டிப்பா. ஏன்னா இங்க திறமைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறத தாண்டி உருவ கேலிகள் நிறைய போயிட்டு. ஸோ அந்த குறைச்சிக்கிட்டாலே இன்னைக்கு பல திறமை வாய்ந்த கலைஞர்கள் வந்து வெளியில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நானும் நம்புறேன். ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளும் பார்த்துருப்போம். ஸோ அபியோட இந்த பயணம் அப்படின்றது எங்க இருந்து தொடங்குச்சு, யார் இதுக்கு உந்துதலா இருந்திருப்பாங்கல்ல, நம்ம ஏன் பாடகராக கூடாது, நம்மள ஏன் எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கும். இல்லைன்னா பாடணும் எப்படியாச்சும் பாடிடணும் அப்படின்னு ஒரு தாட் வந்திருக்கும். சூப்பர். அதாவது என்னன்னா சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்கூலில் சின்னதாக ப்ரைஸ் வாங்குறது, ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ், சிங்கிங் காம்படிஷன் இந்த மாதிரி கலந்துக்கிறதுல டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறாங்களா? சூப்பர். அது மாதிரி தான் எப்போவுமே பாட்டு போட்டி தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நான் தான் எங்கள் ஸ்கூலில். சூப்பர். அந்த மாதிரியா அப்போது அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி வாய்ப்பை கேட்டு பாடும்போது சரி ஓகே எங்கள் வீட்டில் சைடுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு சைடுனா எங்கள் அப்பா அம்மாவை தவிர மற்ற எல்லாருமே வந்துட்டு இதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. பொம்பளை பிள்ளைங்க வெளியில கரெக்ட் அதே தான் சேம் இப்படி அவங்க சொன்ன மாதிரி அப்படியே சொல்றீங்க தெரியுது. இதே மாதிரி தான் சொன்னாங்க, இதுக்கு பொம்பளை பிள்ளைங்க எப்படி பண்றீங்க, லைஃப் வீணா போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க அப்பா சொன்ன ஒரே விஷயம், என் மகன் ஆசைப்படுது நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அந்த சொன்ன ஒரு விஷயம் தான். அது இந்த மாதிரி ஒரு மம்மி டாடி எல்லாருக்கும் இருந்தா நிறைய பேர் ஷைன் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்களுக்கு சப்போர்ட், அப்பா அம்மா பயங்கர சப்போர்ட். எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது உடஞ்சு உட்காந்தாலுமே வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்றவாங்க. நானும் எங்கள் அப்பா பார்த்தா ஓகே அப்படின்றது அபி பாடின பாட்டு என்ன பாட்டு? ஏலிலங்குயிலின்னு சொல்லி ஒரு சாங். அதுதான் சினிமா பாட்டு தான். ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு சினிமா பாட்டு தான். ஸ்டேஜ் ஏறி ஸ்டேஜ் ஏறி வாய்ப்பு கேட்டு போய் இந்த மாதிரி பாடினது. அப்போதான் வந்துட்டு ஏலிலங்குயிலே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பாடினோம். இதுவுமே நடிச்சிருப்பாங்க. அது என்ன அது பழைய பாட்டு இந்த பாட்டு. ஆமா ஆமா. ஏலிலங்குயிலே அடியேலிலங்குயிலே மேடை அவன் கொடுத்தான் நான் பாடல் பாடுகிறேன் நன்றியின் நீரமே கண்களை மீறுமே நான் கண்ணீரில் நின்று ஆனந்தம் கொண்டு கச்சேரி செய்கின்றேன் ஏலேலங்குயிலே அடியேலேலங்குயிலே மேடை அவன் கொடுத்தான் நான் பாடல் பாடுகிறேன். இந்த மாதிரி சாங்ஸ் இந்த ஒரே ஒரு பாட்டு தான் பாடுவேன். இந்த ஒரு பாட்டு தான் போய் எல்லா ஸ்டேஜ்லையும் போயிட்டு பாடுவேன். அதே மாதிரி இந்த நம்ம வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே ஏதாவது வாய்ப்பு கேட்கும்போது இந்த மாதிரி இதே பாட்டு பாடுவோம். அதுக்கப்புறம் என்னென்னா அவங்களே கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் நல்லா பாடுறீங்க நம்ம டீமுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு போனால் நான் அப்போ சின்ன பிள்ளை வெறியா 9th தானே, அப்போது எனக்கு தூக்கமே வந்துடும். 10 மணிக்கு தான் ப்ரோக்ராம் ஆரம்பிப்பாங்களா நைட்டு. அதுவும் கிறிஸ்டின் ப்ரோக்ராம்னா 11 மணி 12 மணி அந்த சப்பரெல்லாம் சுற்றி வருமா, அப்போ 11 மணி 12 மணி ஆயிரும். நான் ஸ்கூல் போயிட்டு அப்போ தான் வருவேன், ஈவினிங் வருவேன். எங்கள் அப்பா உடனே பைக்கில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது என்னென்னா 10 மணிக்கு அங்கே போய் உட்காந்துருப்பேன், ஓரமாக உட்காந்துருப்பேன், எல்லாம் பாடுவாங்க. சரி இப்படி பார்த்துட்டே உட்காந்துருப்பேன், நமக்கு எப்போ பாட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்துட்டே உட்காந்துருப்பேன். கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில ஸ்டேஜ்லலாம் பாடாமல் திருப்பி கீழே வந்ததெல்லாம் உண்டு.
அப்போலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு ஒரு பாட்டு கூட கொடுக்கலையே அந்த மாதிரி. பரவாயில்ல. அதாவது வந்து குட்டி பிள்ளையா இருந்து ஸ்டேஜ் ஏறி பாடுறதுன்றதே வந்து ஈஸியான விஷயம் இல்ல. அப்பவும் மேடம்க்கு வந்து ஃபீலிங்ஸ்லாம் வந்திருக்கு. அழுதுருக்கேன். ஆமா, இன்னைக்கு பாடவே இல்லம்மா பாடவே இல்லம்மா அப்படிலாம் எழுதிருக்கேன். கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஏன்னா ஸ்கூல் போகும்போது நம்ம ஒரு ஸ்டேஜ் ஏறி பாடுறதுன்றதே ஈஸியான விஷயம் இல்ல. நம்ம ஸ்கூல் போகணும்னா படிக்கணும் மார்க் குறைஞ்சா ஏன் மார்க் குறையுதுன்னு கேட்பாங்க. ஸ்கூல் நல்லா போயிட்டு நம்ம பாடி முடிச்சுட்டு மறுநாள் ஸ்கூல் போனோம்னா தூங்கி ஒளிஞ்சிட்டு இருப்போம். இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டான எல்லாமே இருக்கு. எங்க ஹெச்எம் மேம் என்ன சொன்னாங்கன்னா, எங்க அப்பா ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சி போகணும்னு சொல்லி எங்க அப்பா கேட்க வந்தாங்க. அப்போ என்னன்னா நிகழ்ச்சி போனா எங்க ஹெச்எம் மேம் சொல்றாங்க, நிகழ்ச்சி போனா உங்க பிள்ளைய அப்படியே கூட்டு போங்க, எதுக்கு அப்புறம் ஏன் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு, சார் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. ஆனா நல்லா படிப்பேங்க, நான் நல்லா படிப்பேன். மோஸ்ட்லி 10 ரேங்க்ல வந்துருவேன். ஆனா அப்படியுமே அவங்க சொன்னாங்க அதுவே பத்தல அவங்களுக்கு. அப்படிதானே, அதுவே மேம்க்கு பத்தல. எடுத்து கொடுத்துருந்தேன்னா வந்து உடைய பாட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர் எனக்காவது பாத்தியா, நீ வந்து இவ்வளவு பெரிய சிங்கரா வந்திருக்கன்றது அவங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். நான் ஒரு நாள் தமிழ் மிஸ்ஸை இப்ப ரீசெண்டா பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்க புள்ள இப்படி இருக்கிறது, உங்க பிள்ளை இப்போ எங்க பிள்ளை இப்படி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா மிஸ்டையுமே நானே போய் பேசிடுவேன். எங்கேயாவது பார்த்தேன் அப்படின்னா, மிஸ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பேன். இப்படி இருக்க அப்படிம்பாங்க எல்லாரும். நல்லா பேசுவாங்க எல்லா மிஸ்ஸும். அபிகிட்ட நான் வந்ததுல இருந்து பாக்குற ஒரு விஷயம் பயங்கர எனர்ஜி. பட் யாரெல்லாம் அவனை வந்து ஹர்ட் பண்ணாங்களோ அவங்கள வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்காம மறுபடியும் ஜாலியா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்க வரைக்கும் கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போயிட்டே இருப்பீங்க. ஸோ அபி அப்படின்ற பொண்ணு ஒரு நாட்டுப்புற கலைஞர் அப்படின்றப்போ நீங்க ஏன் வந்து, ஏன்னா பொதுவாகவே வந்து பெண் குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்வம் காட்டி பேரண்ட்ஸ் எதில் சேர்ப்பாங்க அப்படின்னா, ஒன்று பரதநாட்டியத்தில் சேர்த்து விட்றாங்க, அப்படி இல்லைன்னா கர்நாடிக் மியூசிக்கில் சேர்த்து விட்றாங்க. அவைக்கு வித்தியாசமாக நாட்டுப்புற இசை நம்ம எடுக்க அதுக்கு ஒரு கதை இருக்குங்க, சொல்கிறீங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு சினிமா பாட்டு தான் பாடினேன். ஃபஸ்ட்டு ஏழைலங்கோயில் தான் ஃபஸ்ட்டு பாடினது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு நாள் வந்து, அபி உன் வாய்ஸுக்கு நாட்டுப்புற பாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒன்று பாடி பாரு அப்படின்னாங்க. அப்படிங்கிறீங்க, சரி பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மண்ணு வீசு வாசனையும் ஒரு பாட்டு பாடினேன். அது அடுத்த ஸ்டேஜில் பாடினேன். பாடவும் எப்பவும் இருக்கிற வரவேற்பை விட அன்னைக்கு பயங்கரமா இருந்துச்சு. எல்லாருமே கிளாப் பண்ணி அங்க இருக்க அந்த ஆர்கெஸ்ட்ராக்காரங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, நீ பேசாம இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல் பாட, உன் வாய்ஸுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சொல்லிட்டீங்களே பண்ணிடுவோம் அப்படின்னு அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாட்டுப்புற பாடலாம் அப்படியே வந்தாச்சு. பாடுங்க. அதுக்கப்புறம் என்ன பேச்சு மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், மண்ணு வீசும் வாசனையும் இந்த மக்களோட யோசனையும், இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெக்கு சீமையோட கதை இருக்கு. இந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் பாடினது. நாட்டுப்புற பாடல்கள் ஃபர்ஸ்ட் பாடின பாட்டு. ஓகே, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ஏழைலாம் கோயிலே வந்து நல்லா இருக்கு. உண்மையே சொல்லணும்னா நாட்டுப்புற இசையோட உங்களுடைய குரல் வந்து ஒத்து போகுது. ஆமா, அது என்னன்னா நாட்டுப்புற பாட்டு கேட்டாலே தன்னால அப்படி ஒரு மாதிரி சீரியஸ்லி. இப்போ நம்ம மற்ற சினிமாட்டிக் மியூசிக் கேட்கும்போதோ இல்லை கர்நாடிக் மியூசிக் கேட்கும்போதோ ஒரு மாதிரி மெலடியா ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும். எங்க நீங்க எந்த டைம் வேணாலும் நாட்டுப்புற பாட்டை போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா சேடா இருக்கிற பர்சன் கூட வந்து வைபாக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து அந்த நாட்டுப்புற பாடலுக்கு இருக்கு. அதுவே அபிகிட்ட வந்து பல கதைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் அபி என்னன்னா, நீங்க போற இடமெல்லாம் இப்படி பாடுறீங்க இல்லையா, அது வந்து ஈஸி கிடையாது. ஏன்னா நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு ப்ரிப்பேர் ஆகி பாடுறதுன்றது வந்து பழகின ஒரு விஷயம். நீங்கள் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு போவீங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொரு நேர்காணலில் போய் பாடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த ஸ்கூலில் இருந்து நம்ம குட்டி பிள்ளையாக இருக்கும்போது வந்து என் பொண்ணு நல்லா ரைம்ஸ் படிப்பாளே பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்டு சொல்லுவாங்க, ரைம்ஸ் கற்றுக்கிட்டது தப்பா சாமி அப்படின்ற அந்த மாதிரி உனக்கு என்னைக்காவது இருந்திருக்கா? அவங்க அப்பா வந்து என் பொண்ணு நல்லா பாடுவா, பாட சொல்லவான்னு கேட்கும்போது உனக்குள்ள அது வந்து ஒரு ஃபீலிங்ஸாக இருந்திருக்குமா, இல்லைன்னா பரவாயில்ல ஜாலியாக இருக்குன்றது? எனக்கு என்னென்னா, எங்கள் அப்பா போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட கேட்பாங்களா, அப்போ என்னென்னா அவங்களோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பாட சொல்லுவோம் அப்படி சொல்லுவாங்க. அப்போது அதை எனக்கு பார்க்க நிஜமாவே கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம அப்பா நமக்காக போய் கேட்குறாங்க இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி கஷ்டமாக தான். நான் சின்ன வயசில் நிறைய இவ்வளோ எல்லோரும் நினைப்பாங்க, இந்த பொண்ணு வந்துட்டு அசால்ட்டாக லக்கு வந்துருச்சு, அதுவா சும்மா பாடிச்சு வந்துருச்சு நினைப்பாங்க. 4 ஆக்சிடென்ட் ஆகிருக்கு எனக்கு இது வரைக்கும். ஆமாம், அப்போ ரத்தத்தோடு போயெல்லாம் பாடினது உண்டு. ஆமாம், ஹாஸ்பிட்டல் கூட போகாமல் அப்படியே விழுந்து வந்துருச்சு, தலையில் அப்படி ரத்தம் ஊற்றுச்சு, அப்படியே போய் பாடினேன். அது மாதிரி அப்படி அவ்வளவு. ஆமா, அது என்னன்னா திருமயம் பக்கத்துல நானும் எங்க அப்பா 2 வீலர்ல தான் போனோம். அந்த ஒரு டேர்னிங் ஒன்று இருக்கும். அப்ப பஸ் இப்படி போயிட்டு இருக்கு, எங்க அப்பா ஓவர்டேக் பண்ணலான்னு போனாங்க. அவ்வளோ அவசரம்.
சீரியஸாகவே அவசரம் தான். ஏன்னா நான் ஸ்கூல் முடிச்சு லேட்டாக தான் வந்தேன். ஓகே. அதனால எங்கள் அப்பா ஃபாஸ்ட்டாக போயிடுவோன்னு வந்தாங்க. ஆப்போசிட்டில் ஒரு டெம்போ ஒன்று வந்துருச்சு. அதோட என்னாச்சு, டக்குன்னு அப்படியே எங்கள் அப்பா பிரேக் அடிக்கிறோன்னு அடித்தோடனே அப்படியே கீழே விழுந்து அதில் தான் தலையில் அடிபட்டுச்சு. ஆனால் அப்படியுமே வந்துட்டு போனேன். இதுலேயுமே இந்த இங்கே மார்க் இருக்கும், இந்த இதுவுமே வந்துட்டு அந்த புருவமே இருக்காது. இப்போ தான் வரைஞ்சி வச்சிருக்கோம் அது மாதிரி. ஆமாம், இந்த இதுக்கிட்ட இருக்கிறது ஆக்சிடென்ட்டு கையில் இந்த மாதிரிலாம் பயங்கர ஆக்சிடென்ட். இப்போ போன வருஷம் கூட கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இவ்வளோ சர்வசாதாரண ஆக்சிடென்ட் வந்து அசால்ட்டாக நடக்கும் எனக்கு. யார் சாமி நீ எவ்வளோ கண்ணீர்னு நினைக்கிறேன், போய் சுத்தி போட்டுக்கோமா. ஒரு தடவைலாம் நானும் அப்பாவும் ப்ரோக்ராம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அமராவதி புதூர் கிட்ட ஒரு கார் வேகமா இடிச்சிருச்சு. இடிச்சுட்டு அவங்க நிக்கவே இல்லை, போயிட்டாங்க. நான் கார்ல இருந்து பறந்து போய் விடுகிறேன். சரியான அடி. பாட்டு மட்டும் பாட மாட்டீங்க, பறக்கவும் செய்வீங்க. ஆமா, செம அடி. பறந்து போயிட்டேன், செம அடி. ஆனா அதெல்லாம் வந்து லைஃப்ல மறக்கவே மாட்டேன். இப்பயுமே என்னன்னா, ஏதாவது ஒரு வேளை கார்லயோ இல்லை டூ வீலர்லயோ எதுல போனாலுமே பக்கத்துல யாராவது வந்தாங்கன்னா எனக்கு பக்கு பக்குன்னே இருக்கும். எப்பவுமே நீங்க அது மாதிரி இதெல்லாம் தாண்டி உங்க மேல ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃப் கேர் வேணும்ல. ஏன்னா நம்ம போய் பாடிதான் ஆகணும், பட் அதுக்கு பிஃபோரா கிளம்பி போயிடலாம்ல. அது கொஞ்சம் டைமிங் பிளான் பண்றது உங்களுக்கு, உங்களை போன்ற கலைஞர்களுக்கு எப்பவுமே டைம் பிளான் பண்றதுன்றது ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பா. ஓகே. இப்போ நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து அழைப்பு வந்துட்டே இருக்கு. எங்கேயாவது நிராகரிப்பு அப்படின்ற விஷயம் சமீப காலத்தில் நடந்திருக்கா? இல்லை, அதாவது என்னன்னா, அதை கேட்குறதுக்கு ரெடியாக. அதாவது என்னன்னா, ஒரு டேட் வந்து கொடுத்துருவாங்க எனக்கு. இப்போ 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, அதே டேட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசி வச்சிருப்பாங்க. எனக்கு என்னன்னா, யார் அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் பண்றாங்களோ அவங்க தான் நம்ம. ஏன்னா என்னை நம்பி டீம் இருக்காங்க, 25 பேர் இருக்காங்கன்னு சொல்லும்போது நான் அவங்களுக்கு பார்க்கணும்ல. இவங்க என்னன்னா என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிடுவாங்க, இந்த மாதிரி 10ஆம் தேதிப்பா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு 10-15 நாளைக்கு அட்ரஸும் இருக்காது, ஆளும் இருக்க மாட்டாங்க. நான் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்க மாட்டேன், அது நம்மளா கேட்குறது. அவங்களா கேட்டாங்கன்னா ஓகே, நம்மளா கேட்டோம்னா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அது கேட்டல வேற யாராவது அதே 10ஆம் தேதிக்கு கொடுத்து அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்க திருப்பி கால் பண்ணி நாங்கள் தான் அன்னைக்கு சொன்னோம்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னா ஒரு தடவை நடந்திருக்கு. இந்த மாதிரி நாங்கள் முன்னாடியே சொன்னோம்லன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்ல, அந்த தேதி நம்பிக்கிட்டே நான் நிறைய தேதி அதே டேட்டுக்கு வந்துச்சு, நான் வாங்கலை. ஆனா கடைசியில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அசால்ட்டா இல்லப்பா அவங்க வேற கச்சேரி புக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. 25 பேரோட பிரச்சனை ஆயிடுச்சா. நான் அதோட அந்த நேரத்தை சொன்னேன், அண்ணே இல்லைனே அட்வான்ஸ் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தானே நம்ம ஃபர்ஸ்ட் டேட் கொடுக்க முடியும். ஏன்னா என்னை நம்பி வேற எவ்வளவு பேர் இருக்காங்க, அட்வான்ஸ் கொடுத்தா தானே அது கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுலயுமே ஒரு விஷயம்னா, ஒரு சில பேர் என்னன்னா அவங்க பேசுற அந்த ஒரு வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த அட்வான்ஸ் வாங்காம நிறைய கச்சேரி போயிருக்கேன். அட்வான்ஸ் வாங்காமல் யாருனே தெரியாது, அட்வான்ஸ் வாங்காமல் இந்த ஊர் இந்த டைம்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் அந்த டைம் போயிடுவோம். யார் பேசுனதுன்னு கேட்கும்போது வருவாங்க. அட்வான்ஸ் கூட வாங்கலையான்னு ஊரில் நம்ம டீம்கிட்ட சொன்னோம்னா, அட்வான்ஸ் வாங்காமல் எப்படி நீ வர அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஒரு சிலவங்க அந்த அவங்களோட வார்த்தைகள் நம்பிக்கையான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. அட்வான்ஸுங்கிறது வந்து ஒரு என்னென்னா அது சின்ன ஒரு குட்டி நம்பிக்கை தான். அது என்ன தாட் அப்படின்னா, அடுத்ததுக்கு கமிட் ஆக வேண்டாம், கமிட் ஆக வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது எல்லாத்தையும் தாண்டி நிராகரிப்பு, அவமானங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொம்பளை பிள்ளையா இப்போ நம்ம ஒரு மேடையில் போய் பாடுறதா இருக்கட்டும், அதுவும் இப்போ நம்ம ஒரு சினிமா ஸ்டேஜ் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டேஜாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம கோவிலில் போய் பாடுறோம் அப்படின்னா அது கம்ஃபர்டபுளான ஸ்டேஜ் கண்டிப்பாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய மேக்ஸிமம் கச்சேரி பார்க்குறதுன்னா மேல் தான் வந்து ஜாஸ்தி வருவாங்க. யார் ட்ரிங்க் பண்ணியிருக்கான்னு தெரியாது, யார் என்ன மூடில் இருக்கான்னு தெரியாது, என்ன பிரச்சனையை கிளப்பாங்கன்னு தெரியாது. இவ்வளோ சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? எனக்காவது இந்த பயம்லாம் இருந்திருக்கா? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா ஒரு ஊருக்கு போயிட்டோம்னாவே ஒவ்வொரு ஊர்லேயும் ஏதாவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. 7.5 இழுக்கிறது. கரெக்டாக ஏதாவது ஒரு 7.5 இழுக்கணும், இந்த பிள்ளையா ஏதாவது ஒரு 7.5 இழுக்கணும்ப்பா, அது மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. நான் அவங்களுக்குலாம் ஒரே ஒரு ரிப்ளை தான். என்ன அவங்க ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா, அண்ணே அப்படியா, சரிங்கண்ணே பாடிடுவோம், அவ்வளோதான். என்ன சொன்னாலுமே அண்ணே சரிங்கண்ணே ஓகே, எதுவாக இருந்தாலுமே சிரிச்சுட்டே நான் மூவ் ஆன் பண்ணி போயிடுவேன். ஏன்னா அவங்க என்னன்னா ஃபுல் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க கிட்ட போய் பேசி நமக்கு என்ன கிடைக்க போகுது, அது எதுவுமே கிடையாது. அது அவங்களோட தாட்டை அவங்க சொல்கிறாங்க, நான் கேட்டுக்கிறேன். அண்ணே அப்படியா சரி ஓகேண்ணே சூப்பர்ண்ணே, அடுத்த பாட்டு இந்த போட்டுருவோம்னே இந்த போட்டுருவோம்னே அப்படின்னு போயிடுவேன். ஓகே. அப்போ இப்போது நார்மலாக வந்து ஒரு இருக்கிற சிங்கருக்கும் இப்போ நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் இருக்கிற கலைஞர்களுக்கு எந்த அளவுக்கு பாராட்டு கிடைக்குது, நாட்டுப்புற கலைஞர்களுக்கு எந்த அளவுக்கு பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்குது அப்படின்னு. இப்போ அபிக்கு அந்த ஃபீல் என்னைக்காவது இந்த இருந்திருக்கா? என்னடா நாட்டுப்புற கலைஞர்களை என்னதான் இருந்தாலும், அதாவது வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னா பயங்கர வைப் பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாரையும் ஆட வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாரையும் ரசிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அது ஒரு நாட்டுப்புற கலையால் கொடுக்க முடியும். ஸோ சினிமா வந்து எப்போவுமே நான் சொன்ன மாதிரி ஒரு மெலோடி வைப்பு இல்லைனா அந்த ராக் அந்த மாதிரி இருக்கும்.
ஆனாலுமே வந்து அந்த சினிமாவுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் நாட்டுப்புற கலைக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்காத ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பா. இது ஏன்னா இந்த கலை வந்து மக்களுக்கான ஒரு கலை. ம். நாட்டுப்புற பாடல்ங்கிறது மக்களோட இசை தான். இது வந்து வேற எதுவுமே கிடையாது. ஆனா இந்த மக்கள் இசையில இருக்கிறவங்க இன்னும் நல்லா அங்கீகாரமா வந்துட்டு ஒரு கிடைக்கலன்னு சொல்லி நான் நெறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ம். ஏன்னா சினிமால பாடுறவங்களுக்கு அது ஒரு ரேஞ்ச் போயிட்டா கிடைச்சிருது. ஆமா. ஆனா எங்கள மாரி ஆளுகளுக்கு இதே மாரியே இருக்கேன்ற மாரி ஃபீல் எப்பவுமே இது இருக்கும் தான். Yes. என்னைக்காவது ஒரு நாள் மாறும். கண்டிப்பா.